ஸோ இதுலேருந்து தி AND gate is faulty, ஸோ அண்ட் act as OR gate. ஸோ இந்த AND gate வந்து OR gate மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேட்டு ஃபால்ட்டாக இருக்கலாம், அல்லது AND கேட்டுக்கு பதிலாக நம்ம OR கேட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி அவுட்புட் ஆஃப் ஃபாலோவிங் லாஜிக் சர்க்யூட் கேன் பி சிம்பிளிஃபைட் டு. ஸோ இந்த சர்க்யூட்டோடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன கேட்டு? எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ளது வந்து AND கேட்டு. இது வந்து AND கேட்டு. ஸோ இது அடுத்த நெக்ஸ்ட் கேட்டு ஆர். ஸோ நெக்ஸ்ட் இது AND கேட்டு. ஸோ நெக்ஸ்ட் இது AND கேட்டு. இது லாஸ்ட் கேட்டு. லாஸ்ட் என்ன கேட்டு? ஆர் கேட்டு. ஓகே. ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் எழுதணும். ஸோ AND கேட்டு கொடுக்குறோம். ஸோ AND கேட்டு கொடுத்தா எக்ஸ் அண்ட் ஒய் தர இன்புட்டு. ஸோ மல்டிப்ளே. ஸோ எக்ஸ் டாட் ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஆர் கேட் தர்றோம். ஸோ இது ஒரு இன்புட் வந்து இஜெட், இன்னொரு இன்புட் ஒய். ஸோ இங்கே ஒய் ப்ளஸ் இஜெட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே AND கேட் தர்றோம். ஸோ இதனோட அவுட்புட் என்ன? ஸோ இங்கேருந்து ஒரு இன்புட் இங்கே ஒரு இன்புட் எக்ஸு, இங்கே வந்து ஒய் ப்ளஸ் இஜெட் இன்னொரு இன்புட். ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் வருது? ஒய் ப்ளஸ் இஜெட் ஸோ இன்ட்டு எக்ஸு. ஸோ இங்கே AND கேட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் வருது? ஸோ ஒரு இன்புட் வந்து ஒய் ப்ளஸ் இஜெட், ஸோ அதர் இன்புட் வந்து ஒய். ஸோ ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு ஒய். ஸோ இப்போ இந்த ஆர் கேட்டோடைய அவுட்புட் என்ன? இது ஆர் கேட் 3 ஆட் பண்ணோம். ஸோ ஒரு இன்புட் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், ஸோ அனதர் இன்புட் இது, ஸோ அனதர் ஒன் இன்புட் இது. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இன்ட்டு எக்ஸு, ஸோ ப்ளஸ் y plus z into y. So இதுதான் இந்த ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்? சிம்பிளிஃபை பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இதனோட அவுட்புட்டை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இதனோட அவுட்புட்டை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஸோ இதில் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை அப்படியே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது. ஸோ ப்ளஸ் இது என்ன பண்ணுறோம்? இது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸு, ஸோ ப்ளஸ் இஜெட் இன்ட்டு எக்ஸு அல்லது எக்ஸ் இன்ட்டு இஜெட். இஜெட்டையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய்யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ், ஸோ இது ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம், இஜெட்டையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறோம். So y into y plus y into z. So இதில் y மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சரு? y into y. ஓகே. ஸோ இந்த இது பாருங்கள். ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸு, ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸு ஆர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ரெண்டும் ஒன்று தான்.
ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதுனா ஒன்று தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன? ரெண்டையும் கூட்டினா ஒரே வேல்யூ தான். ஸோ ரெண்டுக்கு சேர்த்து ஒன்று எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு இஜெட்டு. ஸோ ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இஜெட். இதுக்கு பதிலாக ஒய்ன்னு எழுதிட்டோம். ஸோ இதை அப்படியே இங்கே எழுதியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஒய். ஸோ இதை அப்படியே எழுதிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா காமனாக எக்ஸை வெளியில் எடுக்கலாம். ஸோ இது ரெண்டில் இருந்து காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ஒய் ப்ளஸ் இஜெட்டு. ஸோ ப்ளஸ்ஸு ஸோ இதுலேருந்து ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் இஜெட். ஸோ 1 ப்ளஸ் இஜெட்டோட வேல்யூ ஆல்சோ 1. ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்னது எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இஜெட். ஸோ எகெயின் கூட திரும்ப ஒய்யை வெளியில் எடுக்கலாம். சரி திரும்ப சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இஜெட் ப்ளஸ் ஒய்ன்னு வருது. ஸோ இது ரெண்டுலேயும் சேர்த்து திரும்ப எகெயின் கூட ஒய்யை வெளியில் எடுக்கலாம். இதுக்கு ஒய்யை வெளியில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கி. ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய். ஸோ இதுலேருந்து ஒய்யை வெளியில் எடுத்தோம்னா ஒய் இன்ட்டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன வரும் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இஜெட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் இஜெட். ஸோ ஆன்சர் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கியூட்டுக்கோடைய ஒவ்வொரு கேட்டோடைய அவுட்புட் என்னன்னு எழுதணும். ஸோ அது ஃபைனலாக ஈக்குவேஷன் எழுதுறோம். பூலியன் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த பூலியன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். புரியுதா அது? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இன் தி ஃபேர் காம்பினேஷன் ஆஃப் லாஜிக் கேட் ஸோ தி அவுட்புட் வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ ஆர் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் பை தி ஃபாலோவிங். ஸோ இந்த லாஜிக் கேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன வருது அப்படின்னு இந்த கேட்டில் கேட்டுருக்காங்க. ஸோ 2 இன்புட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இன்புட் 1. ஸோ இங்கே இன்புட் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 இன்புட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த 2 இன்புட் என்னன்னு தெரியணும்னா ஸோ இது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லுவோம். நீங்கள் அடுத்து படிப்பீங்க பின்னாடி நெக்ஸ்ட் செமஸ்டரில். ஸோ ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த கேட் வரும். இது வந்து என்ன கேட்டு? 2 ஒரே கேட்டு தான். என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க? NAND கேட். ஓகே, வெரி குட். ஸோ NAND கேட்டோட அவுட்புட் என்ன? 0 0 கொடுத்தா என்ன அவுட்புட்டு? ஸோ என்னோட அவுட்புட் என்ன? 1 சார். 0 0னா 1ஆ? 1 0ன்னா ஸோ இதனோட அவுட்புட் தெரிஞ்சாதான் சிம்பிளை பண்ணும். 0ன்னா 1 1 லாஸ்ட் 0வா? ஸோ AND கேட்டோடைய ஆப்போசிட்டு NAND கேட். இப்போ இதில் என்ன பண்ணால் ஒரு இன்புட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு இன்புட் என்னென்னா இன்னொரு கேட்டோடைய அவுட்புட்டை வேணால் இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம இந்த லாஜிக் பிரகாரம் என்ன பண்ணோம்னா ஒரு கேட்டுக்கு முதல்ல நாம் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே 1 கொடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் என்னன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல 1 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம், அல்லது இதுலேயே ஒரு இன்புட் 0 தரோம். ஸோ இன்னொரு இன்புட் என்னன்னு தெரியாது. இதனோட அவுட்புட் தான் இங்கே வருது. ஸோ அப்போ அதனால என்ன சொல்லிக்கலாம், ஸோ இந்த இடத்துல கொடுக்கும் போது என்ன, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை என்ன வச்சிங்க, 1 ஆப்போசிட் தான் அனதர் 1 வரும். ஸோ எக்ஸாம்பிள் இதை 0ன்னு வச்சிங்க அல்லது இதை 1ன்னு வச்சுக்கிட்டின்னு வச்சிங்க. ஸோ இங்கேயும் 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ 1 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0. ஸோ அப்போ இங்கே 0 வந்துச்சுன்னா இப்போ இது 0. ஸோ 0 இன்புட் கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 0 1 லாஜிக் வந்து கரெக்டு, இது வர்றதுக்கு பாசிபிள். ஸோ இப்படி அசீவ் பண்ணதான் ரைட்டா. அப்போ இதே மாற்றி நம்ம அசீவ் பண்ண என்னப்பா ஆகும், இந்த இடத்துல 1ன்னு வச்சதுக்கு போல நான் இப்போ 0ன்னு அசீவ் பண்ணிக்கிறேன். இது நாமளே அசீவ் பண்ணுறது இந்த 2 வேல்யூ. ஸோ இந்த இடத்துல 0ன்னு அசீவ் பண்ணிட்டு இங்கே சால்வ் பண்ணால் ஸோ இங்கே 0. ஸோ 1 0 கொடுக்குறேன், இது 1 இங்கே 0னா ஸோ 1 0னா அவுட்புட் ஆட்டோமேட்டிக் இங்கே 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே அவுட்புட் 1ன்னு வரும்போது என்ன இருக்கும், ஸோ இங்கேயும் 1. ஸோ 1 0. ஸோ 1 0 கொடுக்கல, ஸோ இங்கேயும் 1 வர பாசிபிள். ஸோ இந்த மாதிரி ஃபிளிப்லாவை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 1 வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. இந்த இன்புட்டும் பாசிபிள் தான், இந்த அவுட்புட்டும். ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து 0 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் சான்ஸ் வந்து 1 1 வரலாம். ஸோ இந்த 2 அவுட்புட்டு தான் வர்றதுக்கு பாசிபிள். ஸோ வேறு அவுட்புட் வராது. ஸோ இந்த அவுட்புட்டையும் நாம் அசீவ் பண்ணி ஸோ இன்புட்டில் அவுட்புட் என்ன வருதுன்னு சால்வ் பண்ணோம். இது வந்து ஃபிளிப்லாப் காம்பினேஷன். ஸோ 2017 1 மார்க் கொஸ்டின் கேட்டுருங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக 0 அசீவ் பண்ணிட்டு 0 1ன்னு நாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி சொல்யூஷன் ஆஃப் தி பூலியன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஸோ a + b ஹோல் பார் ப்ளஸ் ab ஹோல் பார். ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே இதை எப்படி தெரியுது, இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் டி மார்கன் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ a + b ஹோல் பார் இருக்குது. ஸோ ஹோல் பார் டி மார்கன் தியரம் வச்சு அப்ளை பிரிச்சோம்னா என்ன வரும், a bar into b bar. a bar into b bar. ஓகே. ஸோ ப்ளஸ் எதை பிரிச்சோம்னா a bar plus b bar. a bar plus b bar. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும். எப்படி சால்வ் பண்ணுறது அடுத்து, a bar காமனா. a பாரை சரி, இது ரெண்டுக்கு சேர்த்து a பாரை காமனா வெளியே எடுத்துக்குமா. சரி ஓகே, a பாரை காமனா வெளியே எடுத்துடும். ஸோ b பார் ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் b பார். ஸோ b பார் ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1. ஸோ a பார் ப்ளஸ் b பார். இதுக்கு ஆன்சரு a பார் ப்ளஸ் b பார், ஆன்சர் டி. ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு டி மார்கன் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ டி மார்கன் தியரம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த a பார் காமனாக வெளியே எடுத்தோம்னா சிம்பிளாக நமக்கு ஆன்சர் வந்துடுது அதுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு சர்க்கியூட் போட சொல்கிறான்னு வச்சுங்க. இது எப்படி சர்க்கியூட் போடுங்க, என்ன கேட்டு வரும். ஸோ அந்த ஆன்சருக்கு சர்க்கியூட் ட்ரா பண்ண சொல்கிறான்னு வச்சுங்க. வேண்டா, இந்த கேட் இதுக்கு என்ன கேட் வரும், இங்கே என்ன சிம்பிள் இருக்கு,
இங்க என்ன சிம்பிள் இருக்கு ஆன்சர்ல? ப்ளஸ். ப்ளஸ்னா என்ன கேட்? ஆர் கேட். ஆர் கேட் டிரா பண்ணனும். ஓகே ஓகே சார். சோ ஏ அப்படியே தரல. சோ இப்படியே கொடுத்தோம்னா என்ன வரும்? ஏபி கொடுத்தோம்னா சோ ஏவோட இன்வெர்ட்டிங் வரணும். ஸோ நாட் கேட் போட்டிங்கன்னா ஸோ அங்கே ஏ கொடுக்கும்போது இங்கே இடத்துல ஏ பார். இங்கே ஒரு நாட் கேட் போட்டுங்க. இங்கே பி பார். ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ இதுக்கு சர்க்கியூட் ட்ரா பண்ணால் என்ன பண்ணுவீங்க? கொஸ்டினுக்கு சர்க்கியூட் ட்ரா பண்ண நார் கேட்டும் நார் கேட்டு இதுக்கு என்ன கேட்டு? ஆண்ட் கேட்டு. ஓகே அவ்வளோதான். நார் கேட் நாண்ட் கேட். ஸோ ஏபி கொடுத்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். ஏபி கொடுக்கும்போது ஏபி பார். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து சர்க்கியூட் வரைய சொன்னாலும் இந்த மாதிரி சர்க்கியூட் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2015 2 மார்க்கில் கேட்டது. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சர்க்கியூட் ரெப்ரசன்ட் பை பூலியன் எக்ஸ்பிரஷன்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஈக்குவேஷன் கொடுத்து சர்க்கியூட்டும் கேட்கலான்னு. ஸோ இது 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சர்க்கியூட் என்ன நம்ம சால்வ் பண்ணாதான் ஸோ எந்த சர்க்கியூட் வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம்? இப்போ எந்த பண்ணலாம்? பார் இருக்கு. ஸோ பார் கீழே எதை அப்ளை பண்ணலாம்? டி மார்கன் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையும் காமனாக உள்ள பார் இந்த இடத்துல பிரிக்கிறோம். ஸோ பிரிச்சா என்ன வருது? பி பிளஸ் கியூஆர் இங்க பார் இன்னொரு பார். இந்த பாரை பிரிக்கும்போது மேலே ஒரு பார் இன்ட்டு கியூ பார் பி ஹோல் பார் another one பார். ஸோ இப்போ 2 பார் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதே வேல்யூ திரும்பி வரும். 2 பார்னா கவுண்டர் ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ பி பிளஸ் கியூஆர் இன்ட்டு கியூ பார் பி. ஸோ ஈக்குவேஷன் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். அந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ ஷார்ட்டாக எவ்வளோ வந்துருச்சு. சரி, கியூஆர் வருது. ஸோ இன்னும் அகைன் சிம்பிளை பண்ணோம். ஸோ இதோட அது முடிக்கல. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம். இதோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பியும் கியூஆரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கியூஆரும் இதையும் அகைன் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ பி கியூ பார் பி ஸோ ப்ளஸ் Q into Q bar into R. ஸோ இங்கே என்ன இருக்கு? P into P இருக்கு. ஸோ P B மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? P into P Q bar இருக்கு. ஸோ 2 டைம் பிஏ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பி தான் சார். பி தானா? அப்போ பி இன்ட்டு கியூ பார். ஸோ இந்த சைடு என்ன இருக்கு? கியூ இன்ட்டு கியூ பார் இருக்கு. ஸோ கியூ இன்ட்டு கியூ பாரோட ஆன்சர் என்ன? 1.
q into q bar 1 q into q bar 0 sir. 0 ஓகே வெரி குட் q into q bar 0 ஏன்னா இது 1னா இது 0 ஆயிரும் இது 0னா இது 1 ஆயிரும் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படினாலும் 0 ஆகும் இதோட ஆன்சர் 0 ஸோ p q bar plus 0 the total answer p into q bar ஸோ இதுதான் ஆன்சர் B answer. இதுக்கு சர்க்யூட் என்னது பி தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ பி ஸோ இங்கே வரும்போது இது q bar ஸோ p into q bar ஸோ செகண்ட் சர்க்யூட்டு கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிவிட்டு அதனுடைய அவுட்புட் என்ன வருதோ ஸோ அதையும் நாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு 2014 கேட்ட கொஷின் ஸோ 1011 binary input have applied ஸோ x3 x2 x1 x0 input so flow the logic circuit made XOR gate ஸோ பைனரி அவுட்புட் y3 y2 y1 y0 இதனுடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க x3யில் என்ன கொடுக்குறோம் இந்த 1 தர்றோம் ஆனால் மாற்றி மீன் பண்ணிக்கூடாது ஸோ 1ங்கிற அவுட்புட்டு x3யில் தர்றோம் ஸோ y3ங்கிற அவுட்புட் தான் ஃபஸ்ட் அவுட்புட் ஸோ கீழே கொடுத்துருக்க அவுட்புட்டில் ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் வந்து y3 நாம் இப்படி ரிவர்ஸில் பார்த்துக்கூடாது 0 1 2 3ன்னு இப்படி எழுதக்கூடாது கொஸ்டினை கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த 0ங்கிறது என்னது x2 ஸோ x3ங்கிற இன்புட்டு 1 ஸோ x2ங்கிற இன்புட்டு 0 ஸோ x1 1 x0 1 ஸோ அப்போ இங்கே என்ன தர்றோம் இங்கே 1 0 1 1 ஸோ இந்த இடத்துல அவுட்புட் இங்கே என்ன வருது இது ஃபஸ்ட் அவுட்புட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஸோ இந்த பிரகாரம் ஆன்சரில் எது கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் ஸோ x3 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ y3 என்ன வரும் 0வா x3லேருந்து y3க்கு என்ன கேட்டிருக்கு x3 to y3 பாருங்க x3 to y3 x3 இங்க இருக்கு ஸோ y3 இங்க இருக்கு ஸோ அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு வெரி சிம்பிள் ஆன்சர் அது x3க்கு y3க்கு இடையில என்ன இருக்கு எந்த கேட்டுமே கிடையாது ஒரே ஸ்ட்ரெயிட் கேன் ஒரே லைன் கேன் ஒயர் வச்சு கேன் பண்ணியாச்சு ஸோ அப்போ x3ல என்ன கொடுக்குறோமோ அதான் என்ன வரும் y3ல இதே சேம் தான் இருக்கும் ஸோ x3ல 1னா y3ல 1 ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து 1 வரணும் ஸோ இதில் 0ன்னு போட்டுருங்க அதனால் ஆன்சர் டி கிடையாது ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வாங்க ஸோ x2ல 0 தரோம் ஸோ x3 தான் இங்கே வருது ஸோ இது வந்து 1 ஸோ 1 0ன்னு XOR கேட்டில் கொடுத்தா அவுட்புட் என்ன வரும் 1 ரைட்டு XOR கேட்டுக்கு வேணால் ட்ரூத் டேபிள் வரைஞ்சிங்க ஸோ 0 0னா 0 0 1னா 1 1 0னாலும் 1 ஸோ 1 1னா 0 ஸோ இதுதான் XOR கேட்டோட ட்ரூத் டேபிள் ஸோ இங்கே 1 0ன்னு கொடுக்கும்போது அவுட்புட் 1 ஸோ இங்கேயும் 1 வரும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த கேட்டுக்காங்க ஸோ இதனோட அவுட்புட்டு தான் இங்கே வருது இன்புட்டாக ஸோ இதனோட அவுட்புட் என்னது இந்த இடத்துல y2 அவுட்புட்டு தான் ஸோ இந்த XOR கேட்டுக்கு இன்புட்டாக வருது ஸோ y2 அவுட்புட் வேல்யூ வந்து 1 ஸோ x1லேயும் 1 வேல்யூ தர்றோம் ஸோ 1 1 கொடுத்தா அவுட்புட் என்ன XOR கேட்டில் 0 ஸோ ஓகே இங்கே அவுட்புட் வந்து 0 வருது ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கேட்டுக்காங்க ஸோ y1 அவுட்புட்டு தான் ஸோ இந்த XOR கேட்டுக்கு இன்புட்டாக வருது ஸோ y1 அவுட்புட் வந்து 0
ஸோ x0 இன்புட் வந்து 1ன்னு தர்றோம். ஸோ 0 1 கண்டிஷன். ஸோ அவுட்புட் என்ன வரும்? XOR கேட்டுக்கு 0 1 கொடுத்தா அவுட்புட் என்ன? 1. ஸோ இங்கே 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1 1 0 1. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஸோ இது ரெண்டும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒன்றும் வராது. இதுவும் தப்பு, ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்து சால்வ் பண்ணோம். இது சால்வ் பண்ணால் நீங்கள் மேலேருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும், கீழேருந்து சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுதான் இங்கே இன்புட்டாக வருது. ஸோ இந்த அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுதான் இங்கே இன்புட் வருது. ஸோ மேலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வந்தால் இது சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினை கரெக்டாக கவனிச்சிங்க. ஸோ y3 y2 y1 y0ன்னு கொடுத்தா தான் இந்த ஆன்சர். ஸோ உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை மாற்றியும் கொடுக்கலாம். இதுக்கு பதிலாக மாற்றி தரான்னு வச்சிங்க. தி பைனரி அவுட்புட், ஸோ y0 y1 ஸோ y2 y3. ஸோ இது என்னன்னு கேட்குறேன்னு வச்சு இதே சேம் கொஸ்டினில் இது இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒய் இருக்கு, ஒய்ங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கா சார்? எக்ஸுங்கிற இடத்துல ஒய் கிடையாது. கொஸ்டின் மேலே உள்ளதெல்லாம் கரெக்டு. 1 0 1 1 சார். இந்த கீழே மட்டும் y3 y2 y1 y0ன்னு இப்படி தர்றதுக்கு பதிலாக y0 y1 y2 y3ன்னு இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சர் எழுதணும்? இங்கேருந்து எழுதணும். ஸோ y0 1 0 1 1. ஸோ அதை தெளிவாக கவனிச்சிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், x3 x2 x1 x0ன்னு கொடுத்ததுனால தான் இப்படி எழுதணும், 1 0 1 1 எழுதணும். ஸோ இதுவே மாற்றி கொடுத்துட்டான்னு வச்சிங்க, x0 x2 x1 x2 x3ன்னு கொடுத்தாங்கன்னா ஸோ அப்போ இதே மாதிரி எழுதக்கூடாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எதை குறிக்குதோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக குறிக்கணும், மாற்றி குறிச்சிடக்கூடாது. இங்கே x3ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்பர் x3 குறிக்குது. ஸோ x0ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் x0 குறிக்குது. ஸோ அதை வச்சு கரெக்டாக சால்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு தி பூலியன் எக்ஸ்பிரஷன் p plus p bar q where the p and q are the input to the circuit represent the following logic gate. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஸோ p and qங்கிறது ரெண்டு இன்புட் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து எந்த லாஜிக் கேட்னு கேட்குறாங்க. எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? p plus p bar 1 into qன்னு போடணும் சார். p plus p bar 1 into qன்னு போட்டு 1 into qன்னு எப்படி போடுறீங்க? ரெண்டுலையும் காமனாக ஒரு வேலை இருந்தால் தான் வெளியில் எடுக்க முடியும். ஆமாம் சார். இங்கே p இருக்கு, இங்கே p பார்ல இருக்கு. எப்படி சால்வ் பண்ணின்னு சொல்லுங்க. இதை சால்வ் பண்ணாதான் என்ன கேட்டுவதுன்னு நாம் சொல்ல முடியும். அண்டு கேட்டு வருதா, நாண்டு கேட்டு வருதா, நாட் கேட்டு வருதா, ஸோ ஆர் கேட்டு வருதான்னு சால்வ் பண்ணும். இது ஏற்கனவே நாம் சால்வ் பண்ணியிருக்கிறது. முன்னாடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்குமா? a plus ab, ஸோ a plus a bar b. ஸோ நான் முன்னாடியே சால்வ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் முன்னாடி சால்வ் பண்ணேன். p plus qன்னு வரும் சார். ஆர் கேட்டு. இங்கே இருக்கா? a plus a bar b சால்வ் பண்ணியிருக்குமா? ஸோ இதே சேம் தான் அங்கே இருக்குது. ஸோ p plus p bar qன்னு இருக்கு. அதான் இருக்கு. ஏன்ற இடத்துல பின்னு இருக்கு, பிங்கிற இடத்துல கியூன்னு இருக்கு. ஸோ
ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். a + p. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? p plus q. p + q தான் ஆன்சர். ஸோ இதை வச்சு என்ன கேட்டு வரும் நான் சால்வ் பண்ணி கேட்டியதான். இதுக்கு ஆன்சர் p + q. ஸோ p + qனா என்ன கேட்டு? OR கேட்டு. ஆர் கேட். ஸோ ஓகே, ஆர் கேட் வந்து இது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. லாஜிக் சர்க்கியூட், தி டைம் வேரிங் லாஜிக் லெவல் அப்ளைட், இட்ஸ் ஏ டு பி, இன்புட் ஷோ அண்ட் தி ஃப்ளோ. ஸோ அதில் இன்புட் மட்டும் கொடுத்துட்டாங்க, கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி கொடுத்துட்டாங்க, ஏபி தான் மெயின் இன்புட் கொடுத்துட்டேன்னா இது 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஏன்னா அது 2005 கேட்ட கொஸ்டின். 2005 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான், பேப்பர் கொடுத்து எழுதணும். ஸோ அந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் கீழே நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ அதனால அப்போ கொடுத்துட்டாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுவும் எப்படின்னு இப்போ தெரிஞ்சுங்க. ஸோ ஏபி ரெண்டும் ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டு இன்புட்டு. ஸோ சி என்னென்னு வரைங்க, டி வரைங்க, இ வரைங்க, எஃப் வரைங்க, ஜி வரைங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏங்கிறது இங்கே இருக்குது, சிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ சிக்கு எப்படி ட்ரா பண்ணுவீங்க? ஸோ இது நேராக வேணால் இப்படி கோடு வரைஞ்சிங்க லைனு. சரி, வேறு கலரில் வரைஞ்சிட்றேன். ஸோ இது நேராக ட்ராட் பண்ணிங்க. ஸோ இது நேராக ஒன்று. ஸோ அடுத்து இது நேராக ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஃப் பேப்பரை ட்ரா பண்ண சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுங்க. ஸோ பேனாக இருக்கும், பேனை வச்சு கோடு போட்டுங்க. ஸோ இது நேராக ஒன்று. ஏன்னா அப்போ தான் நேராக வரும். மாறி போட்டிங்கன்னா ஸோ அப்போ ஆன்சர் எழுதும்போது நமக்கு மாறிடும். ஸோ இப்போ என்ன சியில் அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ சியில் அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. ஏல என்ன இருக்குது? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 0. ஸோ இந்த இடத்துல 0. ஸோ இது 0. ஸோ இங்கே 1. ஸோ 1. ஸோ இது 0 0. ஸோ 1 1 0 0, லாஸ்ட்டில் 1. ஸோ பிக்கு எழுதிங்க. இங்கே 0, இதுவும் 0. ஸோ இந்த இடத்துல 1 1 0 0 1 1 0 0. ஸோ இங்கே ஏவில் அவுட்புட் கொடுத்தா ஸோ சியில் எப்படி வரும் ஆன்சர்? இந்த இடத்துல ஸோ சியோட அவுட்புட்டு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏவோட இன்புட்டு சியில் எப்படி வரும்? நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கு, இன்வெர்ட்டிங்கே வரும். ஸோ அந்த இடத்துல ஏ கொடுத்தா அந்த இடத்துல ஏ பாராக வரும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஏவுக்கு 0னா இங்கே என்ன வரும்? சியில் சியில் 1 வரும். ஸோ அதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் 1 1 இருக்கு, அப்போ 0. ஸோ இது ரெண்டும் 0 0, அப்போ இங்கே 1. ஸோ அகைன் 1 1 இருக்கு, ஸோ இங்கே வந்து 0. ஸோ அகைன் 2 0க்கு இங்கே 2 1. ஸோ லாஸ்ட் 1 0. ஸோ 1 0 0. ஸோ
ஸோ லாஸ்ட்ல 0. ஸோ இந்த ஏவுக்கு ஆப்போசிட்ல ஏ பார் அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா ஏ பார் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டீல கேட்டிருக்காங்க. ஸோ டீல என்ன அவுட்புட்? ஸோ டி இங்க வருது, இங்க பி. இந்த இடத்துல டீல வர அவுட்புட் பி பார். ஸோ பிக்கு இன்வெர்ட்டிங்கா வரும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? 0 0னா இங்க டீல என்ன வரும்? 1 1. ஸோ again 2 1. ஸோ அப்போ இங்க 2 0. ஸோ நெக்ஸ்ட் 2 0. ஸோ இங்க 2 1. ஸோ 2 1னா இங்க 0. லாஸ்ட் 0. ஸோ 0 0னால இந்த இடத்துல 1 1. இங்க 1 1 ஆப்போசிட், இங்க 0 0. 1 1. ஸோ 0 0. ஸோ லாஸ்ட் 1 1. ஸோ அதாவது டியில் என்ன அவுட்புட் வரும்னா பி பாரோட அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இல வரைய சொல்லிருக்காங்க. ஸோ இல என்ன அவுட்புட்? ஏ பார் பியா? இது என்ன கேட்டு? அண்ட் கேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பார் இன்டு பி. இது அப்படியே வரைஞ்சிடலாமா? ட்ரூ டேபிள் வரைஞ்சிட்டு வரையறதா? ஏ பார் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. ஸோ இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 இன்டு 1 என்ன? 0. ஓகே. ஸோ 0 0. 0 தான். 1 இன்டு 0. ஸோ 0. அடுத்து இந்த இடத்துல மட்டும் 1 1. ஸோ இங்கே மட்டும் 1 வரும். இங்கே 0 இன்ட்டு 1 0. ஸோ 0 இன்ட்டு 0 1 இன்ட்டு 0. இது ரெண்டுமே 0. இங்கே மட்டும் 1 1 வருது. லாஸ்ட் இங்கே இது மட்டும் 1. ஸோ 0 1 0 0. ஸோ மீதி எல்லாம் 0. ஸோ இல என்ன அவுட்புட்னா ஏ பார் இன்ட்டு பி. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ல கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்ல என்ன அவுட்புட்டு? இந்த இடத்துல ஏ. ஸோ எஃப் அண்டு கேட்டு இங்கே என்ன அவுட்புட் வரும்? எஃப் அகைன் அண்டு கேட்டு. ஸோ அண்டு கேட்டோட அவுட்புட் என்ன? ஓகே. ஸோ இந்த இடத்துல பி பார், இந்த இடத்துல ஏ. ஸோ ஏ இன்ட்டு பி பார். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஏ இன்ட்டு பி பார் எழுதணும். ஸோ ஏ வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ பி பாரோட வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ 0 இன்ட்டு 1 0. அடுத்து 1 இன்ட்டு 1 1. ஸோ அடுத்து இங்கே அடுத்து இங்கே 1 இன்ட்டு 0 0. இது நேராக 0 இன்ட்டு 0 அதுவும் 0. 0 இன்ட்டு 1 0. ஸோ 1 இன்ட்டு 1 இங்கே மட்டும் 1. ஸோ அகேன் 1 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 1 0. லாஸ்ட்டில் 1 இன்ட்டு 1. ஸோ இதுதான் இதனோட அவுட்புட். ஸோ லாஸ்ட் ஜியில் என்ன வரும்? இது என்ன கேட்டு? லாஸ்ட் கேட் என்ன?
ஆர் கேட் சார். ஓகே ஆர் கேட் A bar into B plus A into B bar. இது என்ன அவுட்புட்? XOR கேட்டா? ஸோ A + B XOR கேட்டோட அவுட்புட் தானே? XOR கேட் தானே அது? இந்த கண்டிஷன் என்ன அது? A bar B plus AB bar அல்லது AB bar plus A bar B. ஸோ XOR கேட்டோட அவுட்புட். ஸோ இப்போ இதுக்கு எழுதுறோம் லாஸ்ட் லாஜிக்கு. ஸோ இது ப்ளஸ் இது. ஸோ அதாவது EAFையும் கூட்டணும். ஸோ EFஐ ஆட் பண்ணி எழுதிங்க இப்படியே. ஸோ 0 into 0 ஆல்சோ 0. ஸோ அடுத்து 0 into 1 இது வரைக்கும் 1. ஸோ அகெயின் 0 into 0 0. ஸோ 0 plus 1 1. ஸோ 0 into 0 இங்கேயும் 0. ஸோ 0 plus 1 1. ஸோ 0 plus 0 0. 0 plus 1 1. 0 plus 0 0. ஸோ 0 plus 1 1. ஸோ இதுதான் ஜீனோடைய அவுட்புட். ஸோ புரியுதா அது? எப்படி கிளாக் டயக்ராம் ட்ரா பண்றேன்னு புரியுதா? சந்தியா புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது ஏற்கனவே பாட்டுன்னு இருக்கிறேன். ஸோ A1 B = 0 கொடுத்தா ஸோ அது என்ன வருதுன்ற இந்த வேல்யூ நான் பாட்டை முன்கூட்டியே இது முடிச்சாச்சுல ஏற்கனவே. A1 B 0 கொடுத்தா X1 வந்தால் என்ன கேட்டுருந்தோம்? சரி ஓகே. சரி மீதி ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஸோ இதுலேருந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில்? ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு எல்லா ப்ராப்ளம். நீங்கள் வேறு ஏதாவது சால்வ் பண்ணுங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். வேறு நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் என்ன பார்க்கலாம்.